தேடி தேடி கண்டுபிடிச்சு பன்னீர்செல்வம் பேர பல பேர்ல. ஆனால் ஓட்டக்கார பன்னீர்செல்வம் என்பது ஒரே ஒரு நான் தான். இன்னொரு ஓட்டக்கார தலைவர் பன்னீர்செல்வம் கண்டுபிடிக்க முடியல. சரி, அது எப்படி அந்த நான் பேட்டியிலே சொல்லியிருந்தேன், எப்படி அவங்க கண்டுபிடிச்சு முதல் சின்ன இந்த 6 பேர் முதல் சின்ன வாலி, 2வதுல பலாப்பழம், 3வது கொத்து திராட்சை எல்லாரும் போட்டாங்க. தேர்தல் கமிஷன் சட்ட விதிப்படி 1க்கு மேற்பட்டவர்கள் ஒரு சின்னத்தை கேட்டால் குழுக்கள் தான் போடுவாங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளர்களாக இருப்பவர்கள் முதல் எடுத்து பார்த்தாங்க. 6 பேர் நாங்கள் குழுக்கள் போட மாட்டாங்க. நாங்களும் சரி குழுக்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொடுத்தது விழுந்துச்சு வாலி. 2வது பலாப்பழம் வருது. இந்த பலாப்பழம் என்ன செய்யறது கேட்டாங்க. எங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்ட சீஃப் ஏஜென்ட் இந்த குழுக்களை போடுங்கன்னு அதே குழுக்களை போட்டாங்க. குழுக்கள்ல பலாப்பழம் நம்மளுக்கு வாலி இவ்வளைய காட்டிலும் இன்னைக்கு பலாப்பழம் கிடைத்தது இறைவன் செயல். இறைவன் செயல் இருக்கிறதுலே பெரிய பலாப்பழம் தான். முக்கணிகளில் மா, பலா, திராட்சை, வாழை இதுதான் நம்முடைய முக்கணி. மக்களுக்கு சுவையான சுவையை தருகின்ற அத்தனை புரதச்சத்துக்களும் இந்த 3 பழங்களில் இருக்கிறது. இந்த பலாப்பழத்தை நேற்று ஈவினிங் அங்கே போயிருந்தேன். நான் திருவாரூரில் கூட்டனால நான் கிளம்பிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி ஊர் நெருங்க திருவாரூரில் ஒரு அந்த 5 கிலோமீட்டர் இருக்கும்போது பலாப்பழம் சொன்னால் நம்ம குழுக்களில் கிடச்சிச்சுங்க தகவல் வந்துச்சு. நாங்கள் அங்கே போய் 2 நிமிஷம் தான் ஊர் கூட பயிடுச்சு. எனக்கு செல்லு கையில் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் அது மெசேஜ்லாம் போயிடுச்சு. போய் அந்த திருவாரூர் ரவுண்டானில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட தாய்மார்கள் சகோதரர்கள் நிறைந்து இந்த கிராம பணியில் ஒரு பாட்டையே அவங்க எடுத்து விட்டாங்க. ஒரு மக்களுடைய ஒரு தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்கின்ற குழுவாக எந்தவித பதிவும் இல்லாத தொண்டர்களின் இயக்கத்தில் ஒரு நபராக தொண்டனாக இருக்கின்ற என்னை பதிவுபட்ட இயக்கங்களுக்கு சமமாக என்னை கொண்டு போய் அந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சேர்த்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனக்காக 3 ஆண்டு காலம் இங்கு கடுமையாக கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்ற இந்த தொகுதியில் என்னை வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.